சினிமால சான்ஸ் கொடுத்தவங்களே மறந்து பேசின 3 தமிழ் ஆக்ட்ரஸ். நம்பர் 3 இந்துஜா. வில்லா பாண்டி படத்துல ஆர்.கே. சுரேஷ் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்துஜாவை அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. நீங்க நடிச்ச படத்திலேயே எது ரொம்பவே வஸ்டான படம்னு கேட்டதுக்கு இந்துஜா பில்லா பாண்டின்னு சொல்லிருப்பாங்க. இதுக்கு ஆர்.கே. சுரேஷ் என்ன ரிப்ளை கொடுத்தாருன்னு நீங்களே பாருங்க. நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது, ஏறின ஏனியும் மறக்க கூடாது. நம்பர் 2 ரேஷ்மிகா மந்தமா. 2016ல கிரிக் பார்ட்டின்ற படத்துல இவங்க அறிமுகம் ஆறாங்க. இவங்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்ததே அந்த படத்தோட ஹீரோ ரக்ஷித் சட்டி தான். கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள லவ் வந்து கடைசியில என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன காரணம் தெரியல, பிரிஞ்சிடுவாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூல ரஷ்மிகா மந்தனா உங்களை யார் இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு கேட்டதப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேர் சொல்லாம இப்படி சொல்லிருப்பாங்க. அதுக்கு ரிஷப் ஷெட்டி என்ன ரிப்ளை கொடுத்தாரு நீங்களே பாருங்க. நம்பர் 1 அபர்ணதி. 2024ல நடக்க போறன்ற படத்தை ஸ்ரீவெற்றின்றவர் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அபர்ணதி இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு சொல்லிருப்பாரு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்கள கேட்டா நான் இது சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.